ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு ராசிக்கும். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம மார்கழி அப்படின்ற தனுர் மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாசத்தை கொண்டாடுறோம். இந்த மார்கழி மாசம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம். அதாவது 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம். அதனால் 6 மாதம் ஆடி மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தாலேயானால் உங்களுக்கு 6 மாதம் தனுர் மாதம் வரலும் தட்சிணாயனம் வரும். இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது. அதனால் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பொதுவான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த கோவில்கள், அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே கோவில்களில் திருப்பாவை, திருவம்பாவை, ஆண்டாளுக்கும் சரி, நாயன்மார்களுக்கும் சரி, மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி, வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்கிறது. மார்கழி மாதம் கார்த்தால ஒரு 3-3:30 மணிக்கு பஜனை, அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போகிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது. ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் அர்லி மார்னிங் மார்கழி மாதத்தில் முடிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம். உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம். கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது அதாவது தேவர்களுக்கு, தெய்வங்களுக்கே உண்டான மாதம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்தாலேனா காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு 5 நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் போய்டுறார். அதாவது 21/12 அன்னைக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேது இந்த மாதத்தில் 5ஆம் ராசியான சிம்மத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் 8ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போடுறார். 22ஆம் தேதி புதன் இந்த மாதத்தில் 22/12/2025 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதற்கப்புறம் 27ஆம் தேதி சுக்கிரன் இந்த மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். 27/12/2025 அப்போ புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலேயானால் 11/1/2025 அன்னைக்கு புதன் தனுசுலிருந்து மகரத்திற்கும், அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு 14/1/2026 போகிறார். ஸோ இந்த மாதம் பார்த்தேனால் 21ஆம் தேதி 21/12 குரு வக்கர நிலையில் மாறுறார். அதற்கு பிறகு சுக்கிரன் 22ஆம் தேதி தனுசுக்கு போகிறார். 27ஆம் தேதி, அதாவது 25/12/2025 அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார். 11/1/2026 அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான 30ஆம் நாள், அதாவது 14/1/2026 அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா 12 ஆழ்வார்களில் பெண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச 30 நாட்கள் வரக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 19/12 அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, மார்கழி மூல நட்சத்திரம்.
அதற்கு பிறகு பார்த்தேனால் 20ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. இந்த வருஷத்தினுடைய, அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி வருது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 2/1/2026 அன்னைக்கு மார்கழி மிருகசீரிஷம், மிருத்துஞ்சய, அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள். அதாவது மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணுவான். உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. அதாவது தீர்காயுஸ் இருக்கிறதுக்கு, உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ, இல்லைன்னா ஆற்றுல வந்து இது மார்கழி மிருகசீரிஷத்து அன்னைக்கு இது, அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம். அதற்கு பிறகு 3/1/2026 அன்னைக்கு ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி வேறு. ஏன்னா திருவாதிரைன்னும் போது பௌர்ணமி, தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது. அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதம் பார்த்தேனால், அதாவது 11/1/2026 அன்னைக்கு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு 27வது பாசுரம் வரக்கூடியது. அதாவது கூடாரை வெல்லின்னு சொல்லக்கூடிய 27வது பாசுரம். அது மிகவும் வசதியான பாசுரமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 14/1/2026 அன்னைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது. தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காம வெளியில் போட்டுட்டு, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி, அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிறார் சூரியன். உத்தராயணம் பிறகுறது மிகப்பெரிய ஏற்றமான காலம். எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம். இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம், இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம், எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தாலேனால் ஆரம்பத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்துல ஒரு வாரம் இருக்கார். அதாவது 21/12/2025 அன்னைக்கு வக்கரகிரியில் அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு வரார். மிதுன ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கார். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உங்களுடைய கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு எளிமை, நல்ல ஒரு திறமை இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல, அதுவும் சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். ராசியின் அதிபதி 12ஆம் ராசியின் அதிபதி வந்து பார்த்தலையானால் 7ஆம் இடத்துல இருக்கிறதும், ராசியிலேயே புதன் இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். கவுட்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். சொந்த தொழிலில் பெரிய மாற்றங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. எழுத்து பணியில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஸர்ஸு, அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் ப்ரொஃபஸர்ஸு, கோல்ட் ஸ்மித்து, நாணயங்கள், அதாவது பேங்கர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள், வட்டிக்கு விடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டு, மேத்ஸ் ப்ரொஃபஸர்ஸ், அதை தவிர சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருத்துவம் வாய்ந்த தொழில்கள் அனைத்தும் வந்து பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9-10 அதிபதி தர்மகர்மாதிபதினு சொல்லக்கூடியவர்கள் 9-10 அதிபதி ராசியிலேயே வந்து உட்கார்றதும் 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. பொது காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய ராசியில் இருக்கிற 1, 5, 9ன்னு 3 விஷயத்தை, அதாவது மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 1, 5, 9. இந்த 1, 5, 9ம் மிகுந்த பலம் பெற்றிருக்குது. ஏன்னா ராசியிலேயே 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இருக்கு. ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறார். பெரிய ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொட்ட காரியங்கள் துலங்கும். எது தொட்டிங்கன்னாலும் அதில் வெற்றி தான், கவலைப்படவே தேவையில்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக இந்த காலம் இருக்க போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களே, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொட்ட காரியம் துலங்கும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா எடுத்த காரியங்களில் உங்களுடைய ராசிக்கு 1, 5, 9 3மே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சியம் பெறுறார். இப்போ திருமணத்திற்கு வந்து கல்யாண நாள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு உண்டான ஜாதகத்தை பார்த்து வச்சுப்பாங்க. தை மாதத்தில் கல்யாணத்தை பண்ணிக்கலாம். இப்போ வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது இந்தந்த அதாவது பையனுக்கு பொண்ணும் பொண்ணுக்கு பையனுன்றதை வந்து எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. இந்த தனுசு ராசிக்காரர்கள் முயற்சிகள் வெற்றி பெறும்னு சொன்னாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாட்கள். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஏன்னா தவறான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோசாலையில் போய் உங்களால் முடிஞ்சது அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டை கொடுங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, சந்திராஷ்டமம் என்ன இன்னைக்கு வருது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரும். அதாவது சந்திராஷ்டமம் வந்து 4/1/2026 6/1/2026 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த மாதத்தில் இந்த தனுர் ராசிக்காரர்கள் நாமக்கலுக்கு ஒரு தூரம் போயிட்டு வாங்க. ஆஞ்சநேயரை போய் விசேஷமாக சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரம் மார்கழி மூலம் வேறு வருது. முடிஞ்சதுன்னா அப்பயே கூட போய் பாருங்க. க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்க. வெண்ணெய் காப்பு சாத்திட்டு வாங்க. உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.